இந்த வழக்கில் நான் தீர்ப்பு சொன்னால் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வேன். மத்திய அரசிடம் போய் கேளுங்கள். ஓட்டம் பிடித்த PR ஹவாய். ஜனாதிபதி மாளிகையின் மிரட்டலால் பரபரக்கும் சுப்ரீம் கோர்ட். வணக்கம் நண்பர்களே. தற்போது உச்சநீதிமன்றத்தில் சில முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லாமல் தலைமை நீதிபதி கவாய் ஓட்டம் பிடிப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது தற்போது தலைமை நீதிபதியாக இருக்கும் PR ஹவாய் தான் ஏதோ வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு சொல்கிறோம் என்பதின் பேரில் மசோதா விவகாரத்தில் ஜனாதிபதிக்கு 3 மாதம் கெடு விதித்தார். அது தற்போது அவரை சுத்தி அடித்துக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகவே மத்திய அரசு அல்லது ஜனாதிபதி மாளிகை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அதற்கு தான் தீர்ப்பு சொல்லாமல் வேறு நீதிபதிகளிடத்தில் ஒப்படைத்துவிட்டு எஸ்கேப் ஆகிக் கொண்டிருக்கிறார் PR ஹவாய். இதற்கு என்ன காரணம் என்றால், மசோதா விவகாரத்தில் ஜனாதிபதி கேட்ட 14 கேள்விகளுக்கு இப்போது வரை அவர் பதில் கொடுக்கவில்லை. இனிமேலும் அவர் கொடுப்பதாக தெரியவில்லை. நவம்பர் 24ஆம் தேதி முதல் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் சூரியகாந்திடம் அவர் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு தன் எஸ்கேப்பாக திட்டமிட்டு உள்ளார் PR ஹவாய். இதன் காரணமாகவே ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அவருக்கு அந்த 14 கேள்விகள் குறித்து கடிதம் அனுப்பப்பட்ட போதும் இப்போது வரை எந்த பதிலும் கொடுக்காமல் இழுத்தடித்து வருகிறார். அதோடு இதை விசாரிக்க 5 நீதிபதிகள் அமர்வை நியமித்தவர். அவர்கள் இந்த விவகாரத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்பதையும் ஜனாதிபதி மாளிகைக்கு அவர் தெரிவிக்கவில்லை. இந்த நேரத்தில் தான் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொரு முக்கிய வழக்கு PR ஹவாய் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்துள்ளது. அந்த மனுவை மத்திய பிரதேசத்தை சார்ந்த சமூக ஆர்வலர் ஜெயின் என்பவர் தாக்கல் செய்திருக்கிறார். அப்போது மனுதாரர் தரப்பில் தாகூர் என்ற வழக்கறிஞர் வாதிட்டுள்ளார். அவர் கூறுகையில், கொரோனா காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஆன்லைன் வாயிலாக செயல்பட்டனர். அப்போதிலிருந்தே பள்ளி மாணவ மாணவிகள் டிஜிட்டல் சாதனங்களை அதிகமாக பயன்படுத்த தொடங்கினார்கள். அப்படி தொடங்கியவர்கள் இப்போது மொபைல் போன்களுக்கு அடிமையாகிவிட்டார்கள். அதில் அவர்கள் பார்க்கக்கூடாத படங்களை எல்லாம் பார்க்கிறார்கள். இதனால் மாணவ மாணவிகளின் கவனம் சிதறுகிறது. ஆனால் செல்போன் செயலிகளில் இடம்பெறும் ஆபாச வீடியோக்களை கட்டுப்படுத்த எந்தவித வழிமுறைகளும் இல்லை. அதேபோல் இதை தடுத்து நிறுத்துவதற்கு சட்டமும் இல்லை. முக்கியமாக இது போன்ற ஆபாச செயலிகளால் 13 முதல் 18 வயதான மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் அவர்களின் கவனம் சிதறி படிப்பில் ஆர்வமில்லாமல் இருக்கிறார்கள் என்று கூறிய அவர், இளைஞர்களின் மனதை பாதிக்கக்கூடிய இது போன்ற செயலிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதற்கு தலைமை நீதிபதி PR ஹவாய் இது போன்ற வழக்குகளை சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிக்க முடியாது என்று மறுத்திருக்கிறார். அதற்கான காரணத்தை அவர் கூறுகையில், அண்டை நாடான நேபாளத்தில் வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட சமூக வலைதளங்களுக்கு திடீரென்று தடை செய்தார்கள். ஆனால் அதையடுத்து ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் பொங்கி எழுந்து விட்டார்கள். நேபாள அரசுக்கு எதிராக இளைஞர்கள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வன்முறை செய்தார்கள். அதில் 20 பேர் உயிரிழந்ததோடு நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்தார்கள். இளைஞர்களின் அந்த போராட்டத்தினால் நேபாள அரசே கவிழ்ந்தது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதனால் இது போன்ற வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்வது மிகப்பெரிய அளவில் பின் விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்று கூறியுள்ள PR ஹவாய், இது சம்பந்தமாக நீதிமன்றம் முடிவெடுக்க முடியாது. அதனால் இந்த மனுவை நீங்கள் மக்களவையில் தான் தாக்கல் செய்ய வேண்டும். அவர்கள்தான் பரிசீலனை செய்து அதற்கான முடிவை எடுப்பார்கள். அதோடு சட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய இடம் மக்களவைதான், நீதிமன்றம் அல்ல. அப்படி இல்லை என்றால் ஜனாதிபதி மாளிகையில் கொடுங்கள். அவர்கள்தான் இது குறித்து பரிசீலனை செய்து முடிவெடுக்க முடியும். நீதிமன்றத்தில் இதை ஏற்க முடியாது என்று அந்த மனுவுக்கு தீர்ப்பு சொல்ல மறுத்து அதை தள்ளுபடி செய்திருக்கிறார் தலைமை நீதிபதி PR ஹவாய். ஆனால் அவரது இந்த பதில் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது இப்படி சொல்லக்கூடிய PR ஹவாய் மாநில அரசுகள் அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர்களும் ஜனாதிபதியும் 3 மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று இவர் எப்படி சொல்ல முடியும்? இவர்கள் அப்படி ஒரு தீர்ப்பை சொன்னதோடு கிடப்பில் போட்டிருந்த மசோதாக்களுக்கும் அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் இப்போது இப்படி சொல்லும் தலைமை நீதிபதி PR ஹவாய் அப்போது அந்த மசோதாக்கள் சம்பந்தமாகவும் இது குறித்து மக்களவையில் மனு தாக்கல் செய்யுங்கள். சட்டம் இயற்றப்படக்கூடிய இடம் அதுதான். அவர்கள்தான் இதற்கு முடிவெடுக்க வேண்டும் என்று தான் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோ தன்னிச்சையாக முடிவெடுத்து ஜனாதிபதி பிரதமரை விட நாங்கள் தான் அதிகாரம் படைத்தவர் என்ற தோணியில் அந்த மசோதாக்களுக்கும் இவர்களை ஒப்புதல் கொடுத்தார்கள். அப்படி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்த இந்த உச்சநீதிமன்றம் தற்போது செல்போன் செயலிகளை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டத்தையும் பிறப்பிக்க வேண்டியதுதானே. அப்போது ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர தெரிந்த இவருக்கு இப்போது மட்டும் தெரியாமல் போனது ஏன் என்று PR ஹவாயின் இந்த செயல்பாட்டை பலரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். அடுத்த செய்தி, SIR விவகாரத்தில் திமுகவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் செக் வைக்கும் அதிமுக. எதிர்மனு தாக்கல் செய்வதால் அதிர்ச்சியில் MK ஸ்டாலின். தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது என்றதும் தோல்வி பயத்தில் கடும் பதட்டத்துடன் காணப்படுகிறார். அதன் காரணமாகவே தற்போது இந்திய தேர்தல் ஆணையம்
இன்று முதல் நடத்தும் சிறப்பு வாக்காளர் திருத்தத்திற்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியவர்கள் நேற்று உச்சநீதிமன்றத்தில் அதற்கு எதிராக ஒரு மனுவும் திமுக தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மனுவில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்களே உள்ளன. இந்த நேரம் பார்த்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டு வருவது இவர்கள் வாக்காளர்களை நீக்குவதற்கு திட்டமிடுகிறார்களோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. பீகாரில் 6 லட்சம் பேர் வரை நீக்கியிருந்தார்கள். அதோடு இந்த பணிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கின் தீர்ப்பு என்னவென்று தெரியவில்லை. இந்த நேரத்தில் அதற்கு முன்னதாகவே தமிழ்நாட்டில் இதை செய்வது ஜனநாயகத்திற்கு எதிரானது. தேர்தல் காலகட்டம் நெருங்கிவிட்டதால் இதை ஏற்க முடியாது. அதோடு இந்த காலகட்டத்தில் சில முக்கிய பண்டிகைகள் வருவதால் இதில் சேர விரும்பும் வாக்காளர்களின் பெயரும் விடுபடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அதனால் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது தமிழக மக்களின் ஓட்டு உரிமைக்கு எதிரான செயல். அதனால் இதற்கு தடை விதிக்க வேண்டும். இல்லையென்றால் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது. இந்த மனு வருகிற 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று தெரிகிறது. ஆனால் திமுகவின் இந்த மனுவுக்கு எதிராக அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்று நேற்று மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் வாக்காளர் திருத்த சட்டம் என்பது ஏற்கனவே இறந்து போனவர்களின் பெயரை நீக்குவது, வெளிமாநிலங்களுக்கு சென்றவர்கள் புதிதாக வாக்களிக்க தகுதி பெற்றவர்களை சேர்த்துக் கொள்வது என்ற அடிப்படையில் நடத்தப்படுகிறது. இது வரவேற்க வேண்டிய விஷயம். அதுவும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இது நடக்கிறது. ஆனால் திமுக இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதின் காரணம் ஏற்கனவே இறந்து போனவர்கள் விலாசம் மாறியவர்களின் அதே பெயரில் வேறு நபர்களை உருவாக்கி அவர்கள் மூலம் போலி வாக்குகளை போட்டு வருகிறார்கள். ஆனால் இப்போது இந்த நடவடிக்கை எடுத்தால் இவர்களின் போலி வாக்காளர்கள் அனைத்தும் நீக்கப்பட்டுவிடும். அதனால்தான் திமுக பதட்டம் அடைகிறது. கடந்த தேர்தலில் இது போன்ற போலி வாக்குகளை வைத்துதான் திமுக வெற்றி பெற்றது. அதனால் திமுக தாக்கல் செய்துள்ள இந்த மனுவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்த சட்ட நடவடிக்கை தொடர வேண்டும் என்று அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் இந்த வாக்காளர் திருத்தம் சம்பந்தமாக திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதால் அதிமுகவோ அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய போவது தயாராகிவிட்டார்கள். இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. மகனை தேர்தலில் போட்டியிட வைக்கும் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் திமுகவை போலவே அதிமுகவில் குடும்ப அரசியல் தலைதூக்க தொடங்கிவிட்டது என்று கூறியிருந்தார் செங்கோட்டையன். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் மற்றும் அவரது மைத்துனர் மாப்பிள்ளை உள்ளிட்ட பலரும் கட்சிக்குள் வந்துவிட்டார்கள். பல முக்கிய பேச்சுவார்த்தைகளை எடப்பாடி மகன் மிதுன் தான் நடத்தி வருகிறார் என்று கூறியிருந்தார் செங்கோட்டையன். அவர் சொன்னது உண்மை என்று உணர்த்தும் வகையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தனது மகன் மிதுனை சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட வைக்க திட்டமிட்டுள்ளாராம் எடப்பாடி பழனிசாமி. அதை போன்று இன்னும் சில பகுதிகளில் அவரது உறவினர்கள் சிலரும் களமிறக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி அவசியப்படுகிறது. அதன் காரணமாகவே தற்போது பிரிந்து கிடக்கும் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ஆகிய 2 பேரிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வரும் முயற்சியில் தற்போது எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருப்பதாக அதிமுக வட்டார தகவல் தெரிவிக்கிறது. ஏற்கனவே பாஜக டெல்லி மேலிடத்திலும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய எடப்பாடியின் மகன் மிதுன் இப்போது பாமகவிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதிமுக வட்டாரங்களில் கூறப்படுகிறது.